என்ன ருத்ரா, இப்படி வசமா மாட்டிக்கிட்டோமேன்னு பாக்குறியா? நான் உன்னை பத்தி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னல, அப்பவே எனக்கு உன் மேல இந்த சந்தேகமும் வந்துச்சு. இவ்வளவு பெரிய தப்பையெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து உன் மேல எந்த டவுட்டும் வராம பாத்துக்கிட்டியா? இத நாங்க எல்லாரும் நம்பணுங்கிறதுக்காக நல்லவ மாதிரி எனக்கே போன் பண்ணி வர வச்சிருக்கல. சார், நான் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் பண்ணல சார். நான் இப்படி பேசுனதுக்கு காரணமே வேற. வாய மூடு ருத்ரா. என்ன முட்டாள் நினைச்சிட்டியா? நான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததே இந்த மெடிக்கல் மாஃபியா கும்பலை பிடிக்கிறதுக்காக தான் சார். அதனால தான் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரோட நம்பரையும் ட்ரேஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அதுல முதல் ஆளா நான் வந்த அன்னைக்கு நீ மாட்டி இருக்க. ஐயோ சார், நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சார், ப்ளீஸ். நீ சொல்றத நான் கேட்கணுமா? ஒரு போலீஸா இருந்துட்டு கேவலம் பணத்துக்காக இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்க? அதுவும் என்கிட்ட நீ கையும் களவுமா மாட்டி இருக்க. இதுக்கு மேல நீ சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சார், ப்ளீஸ் சார். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த பெரிய மெடிக்கல் மாஃபியா கும்பலுக்கு துணை போனதுக்காக நான் உன்னை 6 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன, உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்றதோட இன்னும் சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். கான்ஸ்டபிள் சார், அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. உன்னை நான் 6 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். சார், நான் இந்த தப்பு பண்ணல சார். சொல்றத கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். விட்டுற சொல்லுங்க சார். நான் இந்த தப்பு பண்ணல சார். சார், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். டேய் சார், பண்றதெல்லாம் பண்ணிட்டு சொல்லுங்க மேடம். நல்லவ மாதிரி நடிச்சிட்டு சொல்லுங்க இருக்கீங்க. மேடம். வாடா. எடுத்து சார்.